வெல்கம் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி மேத் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி தான். இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது பேங்க் எக்ஸாம்ஸ் லைக் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குமே இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 10 கிராம் கார்டமன், அதாவது ஏலக்காய், உங்களுக்கு வந்து 10 கிராம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 30 rupees, 30 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100 கிராம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ப்ளஸ் 1 kg என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூனிட் கன்வர்ஷன் தெரியணும். 1 kg இஸ் ஈக்குவல் டு 1 kgன்றது என்னன்னா 1000 கிராம்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராமுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. 10 கிராம்ன்றது வந்து 30 rupees. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 kgக்கு பதிலாக 1000 கிராம்ஸ் ஃபைன் பண்ணாலே போதும். ஸோ இங்கே 1000 கிராம் வேணும் அப்படின்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணால் 1000 வரும்னு பாருங்கள். அதாவது 10 இன்ட்டு ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே 1000 வரும். ஆர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கிராமை வந்து 1 கிராமாக மாற்றுங்க. ஸோ 1 கிராம்னு பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 10. ஸோ 1 கிராம் வந்து உங்களுக்கு 3 ரூபீஸாக இருக்கும். ஸோ அதே இது, ஸோ 1 கிராம்க்கு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. எப்பயுமே வந்து 1 கிராமாக கன்வெர்ட் பண்ணி ஃபைன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன கண்டுபிடிக்கலான்றதை யோசிச்சிடலாம். ஸோ இங்கே 100 கிராம்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 100 கிராம்ஸ்னால் என்ன, 1 கிராம் இல்லை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 100, ஸோ 300 அப்படின்னு அர்த்தம். ஸோ 100 கிராம்ன்றது என்னது, 300 rupees. சேம் 1 kg அப்படின்றது என்னன்னா 1000 கிராம்ஸா. ஸோ இதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000. ஸோ 3000 rupees. ஓகே, 1 kgன்றது 1000 கிராம். ஸோ அதனால 1 kgயோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 3000. சாரி, 1 kg வந்து 3000 rupees. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுங்க, என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்களோ அதுலேருந்து நம்ம 1 கிராமை கன்வெர்ட் பண்ணுறோம். 10 கிராமை வந்து நம்ம 1 கிராமாக மாற்றிடுறோம். ஸோ 1 கிராம்ன்றது 3 rupees. தட் இஸ் டிவைட் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். நெக்ஸ்ட் நமக்கு எத்தனை கிராம்ஸ் வேணுமோ அத்தனை கிராம்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 100 கிராம்ஸ் வேணுன்றனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 rupees. அண்ட் 1 kgன்றது ஜஸ்ட் லைக் 1000 கிராம்ஸ். அதனால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000 rupees. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஒரு 10 கிராம் ஏலக்காய் வந்து 30 ரூபா அப்படின்னா 100 கிராம் வந்து 300 ரூபா. ஒரு கிலோ வந்து 1000 கிராம்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ யூனிட் கன்வர்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். என்னென்ன அப்படின்றத 1 kgனா எத்தனை கிராம்ஸ், அந்த மாதிரி மில்லிகிராம்ஸ் லைக் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 kgங்கும் போது 3000 rupees. ஸோ இதுதான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவதுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது 10th 11th 12th சமச்சீர் எந்த ப்ராப்ளம்னாலுமே நம்ம வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.